இப்போ நம்ம வந்துட்டு சாலிட்வொர்க்ஸ்லேயே வந்து லாஃப்டர்ட் பாஸ் இல்லை லாஃப்ட்டில் வந்துட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது மாதிரி ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு. இது இல்லாமல் இதுலேயே நிறைய இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடி ட்ரா பண்ணதையே எடிட் ஃபீச்சர் போயிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரே டைரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி நான் சேஞ்ச் பண்ணது எனக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஸ்டார்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எண்டு கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ரொட்டேஷன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகணும், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்கணும், எண்டிங்கில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்க நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்திருக்கு எனக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த செலக்ட் பண்ணுற வெர்டெக்ஸ் இந்த லென்த்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது எந்த டேரெக்ஷனில் போகுது, இது எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வெர்டெக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. நார்மல் டு ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலுக்கு நார்மலாக வரும். ஸோ நம்ம முன்னாடி வெர்டெக்ஸ் கொடுத்தா நம்ம வெர்டெக்ஸ் எதுவும் நம்ம ஸ்க்ரீனில் இல்லை இப்போது. பட் நான் இப்போ நார்மல் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நார்மல் கொடுத்ததையும் எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக இந்த பொசிஷனே கொண்டு வந்து விட்டுருவோம், உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதில் இதோட இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரோ மார்க்கோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதோட இந்த பிரெத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம வந்து 0.6 கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து 1 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது அப்படியே கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டே போகும். ஸோ இந்த சர்ஃபேஸ் மாடலிங்லாம் வந்து இந்த லாஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த 30 டிகிரி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு 45 டிகிரியாக கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா, ஸோ இந்த பலூன் அப்படியே காற்று அது ஊத அப்படியே பெருசாகிட்டே போகிற மாதிரி அந்த ப்ரொஃபைல் எட்ஜெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ இந்த எட்ஜில் கூட நம்ம மாடிஃபை பண்ண முடியும், இந்த ஸ்கெட்சை கூட நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. இதில் வந்து நம்ம ஸ்டார்ட்டில் மட்டும்தான் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மட்டும் தான் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கீழ் பாட்டம் மட்டும்தான் வந்துட்டு அந்த பெருசாகிட்டே போகும். பட் டாப் வந்து உங்களுக்கு எந்த மாடிஃபிகேஷனும் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு டாப்பில் வேணும் அப்படின்னா கீழே பாருங்கள் எண்டு கன்ஸ்ட்ரைன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இதை வந்து எண்டாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல ஸ்கெட்ச் 1 ஸ்கெட்ச் 2 நான் சூஸ் பண்ணும்போது இதை நான் வந்து ஃபஸ்ட்டாகவும் 2வது சூஸ் பண்ணேன். அதனால இதை வந்து ஸ்டார்ட்டாகவும் இது எண்டாகவும் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி நீங்கள் இன்னும் 2-3 ஸ்கெட்ச் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்டார்ட்டும் எண்டும் எடுத்துக்கும், மிடில் இருக்கிறதால நம்ம எடுத்துக்காது. இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு நார்மல் டு த ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இதோட சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இந்த ப்ரொஃபைலை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு எஸ்பி லைன் ட்ரா பண்ணோம்னா எப்படி நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது மாதிரி அழகாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். இது நீங்கள் வந்து நார்மலாக எந்த டூல் யூஸ் பண்ணி இப்படி க்ரியேட் பண்ண முடியாது. பட் நம்ம லாஃப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி அழகாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய அந்த சர்ஃபேஸ் மாடலிங்கில் பாட்டில் டிசைன் பண்ணுறது, இல்லை காரோட டேஷ்போர்டு டிசைன் பண்ணுறது, ஹெட்லைட் டிசைன் பண்ணுறது, ஸோ இது மாதிரியான இடங்களில் இந்த லாஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டார்ட் கன்ஸ்ட்ரைன் எண்டு கன்ஸ்ட்ரைன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். மேபி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக போய்ட்டு இந்த கன்ஸ்ட்ரைனில் போய்ட்டு இது நீங்கள் போய் நன் கொடுத்துடலாம். ஸோ நன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கைடு கர்வ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணணும். அந்த கர்வ் இருந்துச்சு அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணி அந்த வந்து ஸ்கெட்ச் வரும். ஸோ அது உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நான் வந்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஸ்கெட்ச் மட்டும் இருக்கும். நம்ம இன்னொன்று ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒன்று ட்ரா பண்ணலாம். ஸோ இது ஓகே, இது ட்ரா பண்ணியாச்சு இந்த ப்ரொஃபைலில். ஓகே, நான் வந்து இந்த ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டு நான் இன்னொன்று ட்ரா பண்ணுறேன். ஸ்கெட்ச் போய்க்கிறேன். Ctrl 8 கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த இடத்துல போய்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும் டு நார்மல் அப்படிங்கிறது. ஸோ நார்மல் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த நார்மலாக க்ரியேட் ஆயிரும். நான் வந்து இப்போது இந்த ரெக்டாங்கிள் வந்து வேறு ஒரு பிளேஸில் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் வந்து இங்கேருந்து இன்னும் சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த இடத்துல ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளேனில் வந்து நான் ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிளேன் க்ரியேட் பண்ணுறது தெரியும். இந்த ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியில் போய்ட்டு பிளேன் அப்படிங்கிற நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது எனக்கு இந்த சைடு வந்துருக்கு. நான் ஆப்போசிட் சைடில் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ 200 இருக்குது. ஓகே, நான் 200 அப்படியே எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸோ பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. பிளேன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ ஸ்கெட்ச் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய்ட்டு Ctrl 8 இல்லைனா நார்மல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது வந்துட்டு இந்த இடத்துல ட்ரா ஆக போகுது. ஓகே, ஓ சாரி, நான் அப்படியே அப்டேட் கொடுத்துட்டேன்.
again I go to take sketch, control 8. இங்கே வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த ரெக்டாங்கிள் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிளை அப்படி ட்ராக் பண்ணி இப்படி வச்சிடலாம். ஓகே, ஸோ நான் டைமென்ஷன் எதுவும் கொடுக்கல, நான் சும்மா நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்டேட். இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள், செகண்ட் ரெக்டாங்கிள், ஸோ தேர்ட் ரெக்டாங்கிள் இன்னும் மேலே போயிருந்துச்சு அப்படின்னா அழகாக உங்களுக்கு பெண்ட் ஆகும். ஸோ அப்போ இதை கொஞ்சம் மேலே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ எடிட் போயிட்டு இந்த மிடில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நான் மேலே ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் அப்போது நீங்கள் டைமென்ஷனோட ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த ப்ரொஃபைலெல்லாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இந்த கைடு லைனை பற்றி பேசியிருந்தோம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு கைடு லைன் ட்ரா பண்ண போகிறேன். இந்த கைடு லைனை எதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரைட் சைடு பிளேன், இந்த ரைட் பிளேனை யூஸ் பண்ணிவிட்டு நான் கைடு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ ஆர் கண்ட்ரோல் 8. ஓகே, இப்போது இந்த பிளேனை எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி, இந்த ஸ்கெட்சை எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணாலும் ஓகே. கண்ட்ரோல் 8 கொடுத்துக்கிறேன் இந்த பொசிஷன் போகிறதுக்காக. இந்த லைன்லேருந்து இது வரைக்கும், நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த மிடில் வரைக்கும் நம்மளுக்கு வேணும். ஓகே, அகெயின் கண்ட்ரோல் 8. ஸோ இந்த மிடில் வரைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னொரு லைன் கூட ட்ராப் பண்ணலாம். ஓகே, ஒரு லைன் தான் ட்ராப் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ லைன் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ அப்டேட். இப்போ நம்ம அந்த லாஃப்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஸோ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கைட் லைனில் போயிட்டு இதை வந்து நான் கைட் லைனாக சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த கைட் லைனுக்கு அப்படியே எனக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கைட் லைன் வந்து இப்போ ஒரு டேரெக்ஷனில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். என்ன ரீசன்னா நம்ம கைட் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இந்த டேரெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கர்வ் மாதிரி வந்துருக்கும். என்ன ரீசன்னா நம்ம அங்கே வந்து கைட் லைன் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொஃபைல் வேணுமோ அந்த கைட் லைனை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது மாதிரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கைட்லைனோட யூஸ். அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நார்மல் டு த ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு நார்மலாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இதில் நீங்கள் டிகிரி கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணுற ஆப்ஷன் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஸோ உங்களுக்கு 2 கார்னர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரக்ஷன் வெர்டெக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெர்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வெர்டெக்ஸை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த டேரக்ஷன்லேருந்து உங்களுக்கு கர்வ் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இதை வெர்டெக்ஸை எடுத்துகிட்டு இதிலேருந்து அது கர்வ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம பண்ண முடியும். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது நம்ம எப்பவும் போல் நன்லேயே வச்சிடலாம். அடுத்தது ஸ்கெட்ச் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கெட்சை ட்ராக் பண்ணணும், நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சை ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம யாரும் வந்து அதை நம்ம பண்ண மாட்டோம். நம்ம ஸ்கெட்சு ட்ரா பண்ணும்போதே கரெக்டாக ட்ரா பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இங்கே ட்ராக் பண்ணுறது ஸோ இது நல்லா, அது வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்கெட்சை வந்து இப்போ அன்னியவனாக செலக்ட் பண்ணிட்டீங்க. 1, 2, 5 பதில் நான் வந்து 2, 1, 5 சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இங்கே எடுத்து அதை மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வரணும், இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், ஸோ இது தேர்ட், ஸோ இது மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நான் இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கோ டு கிளியர் த கைட்லைன். இல்லை உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் செலெக்ஷன் வரும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இருக்கிற ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் லாஃப்ட். ஸோ லாஃப்ட்டு க்ளோஸ் பண்ணணும்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் எண்டும் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு டிக் மார்க் கொடுத்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆஃப் மட்டும் தான் ட்ரா பண்ணுது, இன்னொரு ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ்டு லாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கெட்ச் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அகெயின் ஐ கோ டு எடிட். ஸோ க்ளோஸ் லாஃப்ட் எடுத்து விட்டு நான் ஸோ உங்களுக்கு ப்ரிவ்யூ தரணுமா, மெர்ஜ் ரிசல்ட் வேணுமா, மைக்ரோ டாலரன்ஸ் வேணுமா, இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் டிஸ்பிளே அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம அந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த மிஸ்ஸு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த ஜீப்ரா லைன்ஸு, மிஸ்ஸு, வீக் பாயிண்ட்டு இதெல்லாம் நீங்கள் கூட ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக லாஃப்ட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் லாஃப்ட்டை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க மறுபடியும் இன்னொரு டைம் இந்த லாஃப்ட் வீடியோவை பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இந்த லாஃப்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய இடத்துல நிறைய இன்டர்வியூலலாம் அந்த லாஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.